ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது இனிமேல் லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மானோவோட 83 அப்புறம் 84 இந்த 2 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 82 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம லோலா கிளாஸ் 1லேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி கிளாஸ் 10க்கு வந்திருப்பா. அப்புறம் அந்த பேன்க்யூட் காம்படிஷன் 2 டிஃப்ரெண்ட் ரீஜியனில் நடந்திருக்கும். நம்ம ஹீரோவோட டீமும் G17 அப்படிங்கிற ரொம்பவே அதிக ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு ஜாம்பிஸ் ரீஜனுக்கு தான் போயிருப்பாங்க. போற வழியில நம்ம கெர்லோஸும் நான் ஆல்ரெடி அந்த G17 ரூயினுக்கு போயிருக்கேன். அந்த இடத்துல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த எக்ஸ் வைரஸ்னால அஃபெக்ட் ஆகி 24 மணி நேரத்திலேயே ஜாம்பிஸா மாறிட்டாங்க அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம டீம்மேட்ஸும் அந்த G17 ரூயின் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இறங்கிட்டு, டேய் எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க கவனிங்க, இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாத்துக்கும் ஒரு வார்னிங் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல இருக்க ஜாம்பிஸ் மட்டும் எக்ஸ் வைரஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்காது. இங்க இருக்க எவாலுட் பீஸ்ட்டுமே அந்த வைரஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்கும். அப்படி ஒருவேளை ஏதாவது ஒரு ஜாம்பிஸோ இல்ல எவாலுட் பீஸ்டோ உங்களை அட்டாக் பண்ணி உங்களுக்கு காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க மெடிக்கல் சென்டர் போகலாம் அப்படின்னா கண்டிப்பா செத்துருவீங்க. சரி, இந்த காம்படிஷன் முடிகிற வரைக்கும் உயிரோட இருந்தா பார்க்கலாம், உங்க எல்லாத்துக்கும் பெஸ்ட் ஆஃப் லக்டா அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க இன்னும் 3 ஸ்டூடெண்ட்ஸே, என்னது இங்க இருக்க எவாலுட் பீஸ்டும் அந்த எக்ஸ் வைரஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்கா? ஏன்டா இதெல்லாம் இப்பதான் சொல்லுவீங்களா? இது ரொம்பவே டேஞ்சர் ஆச்சு அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த வழியா போலாம் அப்படிங்கிறான். லோலாவும் சரி ஓகே அப்படிங்கிறா. அப்போ அந்த குல்லாவும் நாம இந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை 100 டைமுக்கு மேல யோசிக்கணும் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம டீமும் காட்டுக்குள்ள கொஞ்ச தூரம் வந்தோட்டி ஒரு ஜாம்பி நம்ம டீம் அட்டாக் பண்ண வருது. ஒயிட்டும் டே ஜாம்பி வருதுடா என்னை காப்பாத்துங்கடா அப்படின்னு கத்துறா. நம்ம லோலாவும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஜாம்பியோட கதையை அசால்ட்டா முடிச்சிட்டா. ஒயிட்டும் ஷாக்லயே இதுதான் சாவை பார்த்துட்டு வரதுன்னு சொல்லுவாங்களா, ஒரு செகண்ட் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுடா அப்படிங்கிறா. நம்ம மொட்டையும் ஒயிட்டே நீ ஓகே தான் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். பிளாக்கும் சே இந்த முட்டாள் மான்ஸ்டர் நம்மளையே ஆம்போஸ் பண்ணி அட்டாக் பண்ண வந்துருச்சு, இதுங்கெல்லாம் நம்ம நினைச்சதை விட ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்கு அப்படிங்கிறா. ஹீரோவும் சே அந்த ஜாம்பி என்ன அட்டாக் பண்ணாம போயிருச்சே, அது மட்டும் என்ன அட்டாக் பண்ணிருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா அதை கொன்னு அதுல இருந்து எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பேன். சரி விடு, அடுத்த ஜாம்பி கிட்ட இருந்து அதை தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிறான். லோலாவும் டே எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிறா. நம்ம டீமும் அசால்ட்டா போயிட்டு இருக்கும்போது ஹீரோவும் என்னங்கடா இங்க ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு கொட்டாய் விட்டுட்டு வரான். அப்போ ஒரு ஜாம்பி ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் அதோட கதையை முடிச்சுட்டு என்ன அது 1.5 லட்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் தானா? ஏன்டா இந்த 4th ஆர்டர் எவாலுட் பீஸ்டுக்கு வெறும் 1.5 லட்சம் தானா? இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? அப்புறம் இந்த முட்டாள் வயசான ஜாம்பிஸ் வேற இவ்வளவு ஸ்லோவா வருது, இப்படி இருந்தா நான் எப்படிடா எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணட்டும் அப்படின்னு இப்போ வந்த ஜாம்பியை ஏதோ நூடுல்ஸ் மாதிரி குத்தி பிடிச்சிக்கிட்டான். அதுவும் வழியில கதறுது. நம்ம கெர்லோஸும் டே ஃப்ராஸ்டர் அந்த ஜாம்பியை கொல்லாம எதுக்குடா இப்படி தூக்கி பிடிச்சிட்டு இருக்க, இப்ப நீ பண்ண காரியத்தினால இந்த ஜாம்பிஸோட மொத்த படையும் இங்க வந்துரும் அப்படிங்கிறான். ஹீரோவும் எக்ஸாக்ட்லி அதுவே தான், இந்த மெத்தட் என்னதான் ரொம்ப டேஞ்சரா இருந்தாலும் இந்த முட்டாள் மான்ஸ்டர் அழிக்கிறதுக்கு இதை தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிறான். பார்த்தா அந்த மொத்த ஜாம்பி படையும் நம்ம டீம் அட்டாக் பண்ண வருது. கெர்லோஸ்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, ஏன்டா உன்னை கிளாஸ் பிரசிடென்டா சூஸ் பண்ணதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்ட, இப்ப இத்தனை மான்ஸ்டரை நம்மளால எப்படா சமாளிக்க முடியும் அப்படின்னு கதறான். ஹீரோவும் அடே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நான் இதை எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு முன்னாடி போயிட்டு இருக்கான். அப்ப நம்ம லோலா வந்து டே எதுக்காகடா சாவ நோக்கி இவ்வளவு அவசரமா போற, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் என்னது லோலா நீயும் என் கூட வரியா, ஓஹோ உன்னோட பாய் ஃப்ரெண்டு தனியா போய் சண்டை போட்டா அவனுக்கு ஏதாவது ஆகி போயிருமோனே, நீ ரொம்ப வருத்தப்படுறதானே அப்படின்னு சிரிக்கிறான். லோலாவும் வாய மூடுற அப்படிங்கிறா. அப்ப நம்ம மொட்டையும் நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறான். ஒயிட்டும் யாரா இந்த பைத்தியம் ரெண்டுங்களும் அறக்கோளார இருக்கு அப்படின்னு ஷாக் ஆவரா. அப்போ பிளாக்கும் இல்ல லோலா சொன்னதை நீங்க கவனிச்சிங்களா இல்லையா, அவங்க 2 பேருமே இதெல்லாம் சமாளிச்சுப்பாங்க அப்படிங்கிறா. நம்ம குல்லாவும் இவனுங்களை பார்க்கும் போது ஏதோ ஓல்டு மேரீடு கப்பல் மாதிரியே இருக்கு அப்படிங்கிறான். ஹீரோவும் லோலா ஒரு மான்ஸ்டரை கூட உனக்காக விட்டு வைக்க மாட்டேன், எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு தான் வேணும் அப்படின்ட்டு விங்ஸ் ஆஃப் 100 போர்டு அப்படின்னு அட்டாக் பண்றான். அதில் அங்க இருந்த பாதி பீஸ்ட் அழிஞ்சு போயிருச்சு. பிளாக்கும் இல்ல இந்த ஃபயர் டெக்னிக் முன்ன இருந்ததை விட இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆவரா. அந்த குல்லாவும் அங்க நடந்த பிளாஸ்ட பார்த்துட்டு நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், எனக்கு தெரிஞ்சு இந்த டெக்னிக் கண்டிப்பா ஒரு கோல்டன் டெக்னிக்கா தான் இருக்கும் அப்படிங்கிறான். நம்ம லோலாவும் அங்க இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு இருக்கா. இதை பார்த்த நம்ம டீம்மேட்ஸும் போடு லோலாவும் ரொம்ப அருமையா சண்டை போடுறா, இவங்க 2 பேர்த்தையும் இந்த பேட்டில் ஃபீல்டுக்காக அந்த கடவுளே நேரடியா செஞ்சு அமுச்சு விட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சிரிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த கெர்லோஸை ஒரு ஜாம்பி அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ அந்த ஜாம்பியோட கதையை முடிச்சுட்டு டே பைத்தியம் கொஞ்சம் இங்க பார்த்து நில்லுடா, நீ இன்னுமே
அதே நினப்புல இருந்த அப்படின்னா இங்க நீயும் செத்து போயிருவா அப்படிங்கிறான். அவனும் ஆமா நான் இனிமேலும் இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அங்கிருந்த ஜாம்பிய செத்து போ அப்படின்னு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம மொட்டையும் நான் ஆன்லைன்ல செக் பண்ண வரைக்கும் இந்த இடத்துல அதிகப்படியான எவலோடு பீஸ்ட் இருக்கும் அப்படின்னு போட்டு இருந்துச்சு. ஆனா இங்க என்னடா ஒரு சிங்கிள் எவலோடு பீஸ்ட கூட காணோம் அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் இதுக்கெல்லாம் ஒரே காரணம் இந்த இடத்துல பவர்ஃபுல்லான எவலோடு பீஸ்ட் இருக்கணும். அதை பார்த்து லோ லெவல்ல இருக்க எவலோடு பீஸ்ட் இங்க இருந்து பயந்து போயிருக்கணும் அப்படின்ட்டு அங்கிருந்து ஒரு செவுத்தை பார்த்து கன்ஃபார்மா இந்த இடம் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிறான். அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. லோலாவும் அது கண்டிப்பா அங்கதான் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த எவலோடு பீஸ்ட நோக்கி போறா. ஹீரோவும் நான் பெட்டு கட்டுறேன் அது கண்டிப்பா ஒரு 4th ஆர்டர் எவலோடு பீஸ்டுக்கு மேலதான் இருக்கணும், அதை கண்டிப்பா நான் தான் கொல்லுவேன் அப்படின்ட்டு போறான். பிளாக்கும் யாரா நீங்க 2 பேரும் சைக்கோவா இருக்கீங்க, உங்க லெவலை விட அதிக லெவல்ல இருக்க எவலோடு பீஸ்ட் அட்டாக் பண்ண போறதுக்கு எதுக்குடா இவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு ஷாக் ஆவரா. பார்த்தா அந்த இடத்துல ஜெய்ஜாண்டிக்கான காட்டேர்ம மாதிரி ஒண்ணு இருக்கு. இது வந்து கோல்டன் பேக் புல் 5th ஆர்டர் எவலோடு பீஸ்ட். அப்புறம் இதோட கோல்டு கோட்டட் ஸ்கின்னால இங்க இருக்க முக்காவாசி அட்டாக் இது மேல ஒர்க்கே ஆகாது. ஹீரோவும் என்ன அது 5th ஆர்டர் எவலோடு பீஸ்டா, லோலா கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு கத்துறான். லோலாவும் அதோட கதையை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு அதை அட்டாக் பண்ணிட்டு என்ன அது இது மேல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட ஏற்படலையா, இது என்னங்கடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆவரா. பார்த்தா அந்த பீஸ்ட் நம்ம லோலாவை தூக்கி எரிஞ்சிருச்சு. ஹீரோவும் லோலா அப்படின்னு கத்திட்டு போறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் லோலாவை போய் காப்பாத்திட்டு நீ ஆல் ரைட்டா அப்படின்னு கேக்குறான். அவளும் நான் ஓகே தான், ஆனா என்னோட 90% ஆஃப் சோர்ஸ் பவரை யூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறா. அந்த மாடும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. லோலாவும் நீ தள்ளி போடா அப்படின்னு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அது கூட சண்டை போடுற ஸ்டான்ஸ்ல நின்னுட்டு இருக்கா. ஹீரோவும் லோலா கேர்ஃபுல் அப்படின்னு கத்துறான். லோலாவும் அந்த மாட்டோட கண்ணை அட்டாக் பண்ணிட்டா. ஹீரோவும் லோலா நீ சூப்பர் கலக்கிட்டப்போ அப்படிங்கிறான். நம்ம பிளாக்கும் லோலா என்னதான் அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணியிருந்தாலும் அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, நம்மளால அதை தோக்கடிக்க முடியுமான்னு கேக்குறா. ஹீரோவும் கவலைப்படாதீங்க இன்னைக்கான மெனுவை நான் சமைச்சு கொண்டு வரேன் அப்படின்ட்டு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 பர்ட் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். நம்ம டீம் பசங்களும் சூப்பர் ஃப்ராஸ்டர் அப்படின்னு கத்திட்டு இரு நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு அவனுங்க 3 பேரும் அந்த பீஸ்ட்டை அட்டாக் பண்றானுங்க. பார்த்தா அந்த பீஸ்டே நம்ம டீம்மேட்ஸ் அடி வாங்கினதுல ரேஜ் மூடுக்கு போயிட்டு நம்ம டீம் அட்டாக் பண்றதுக்கு சார்ஜ் பண்ணிட்டு இருக்கு. பிளாக்கும் டே ஃப்ராஸ்டர் அந்த பீஸ்ட் நம்மள அட்டாக் பண்றதுக்கு சார்ஜ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கத்துறா. ஹீரோவும் அவ்வளவுதானே இந்த மாட்டை இன்னைக்கு 2ஆ பொழக்காம விட மாட்டான் அப்படின்னு ஒரு ஜம்பை போட்டு இதை வாங்கிக்கோ அப்படின்னு அட்டாக் பண்ணிட்டான். லோலாவும் அந்த பீஸ்ட் அட்டாக் பண்றதுக்கு ஓடியாந்து அதோட தலையை 2ஆ வெட்டிட்டா. நம்ம ஹீரோவும் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு என்னது ஒரு கிளீன் கட்டா, ஆனா அதோட ஸ்கின் தான் ரொம்ப ஹார்டா இருக்குமே, அதை எப்படா இவ கட் பண்ணா அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கான். லோலாவும் டே அதை நீ நோட்டீஸ் பண்ணலையா, இந்த பீஸ்டே சார்ஜ் அட்டாக் பண்ண போகும்போது அதோட நெக்கு ரொம்பவே வீக்கா இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணி தான் இதை கொன்னுட்டேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் எப்படி இருந்தா என்ன இன்னைக்கான மீட்டு ரெடி ஆயிடுச்சு அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சிரிக்கிறான். அப்போ 3 பேர் வந்து எங்களோட பிரேயர் நாங்க நினைச்ச மாதிரியே ஒர்க் ஆயிருச்சு அப்படிங்கிறானுங்க. இந்த சென்டர்ல இருக்கவன் பேரு ஃபிளிக் அவிலா. அப்போ அந்த ஃபிளிக்கும் டே நாங்க 4th கிளாஸ்ல இருந்து வரோம், நாங்களும் நார்த்தன் கேம்பஸ்ல இருந்து இந்த கோல்டன் பேக் உள்ள துரத்திக்கிட்டே வரோம், ஆனா இது உங்க கையில வந்து செத்து போயிருச்சு, இதை நீங்க அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நாங்க தான் அதிக டேமேஜ் கொடுத்தோம், அது மட்டும் இல்லாம உங்களாலாம் இதை தனியா கொண்டு இருக்க முடியாது, அதனால இந்த அல்ட்ரா கிறிஸ்டலை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறான். நம்ம பிளாக்கும் டே எங்களை பார்த்தா எப்படா தெரியுது நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா வந்து அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை ஆட்டை போட்டு போவீங்க நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா அப்படின்னு கத்துறா. அந்த ஃபிளிக்கும் இல்ல நாங்க ப்ரே பண்ணனதுனால தான் உங்களால இந்த பீஸ்டை கொல்ல முடிஞ்சிச்சு, அதனால இந்த அல்ட்ரா கிறிஸ்டலை எடுக்கக்கூடிய ரைட்ஸ் மொத்தமும் எங்களுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறான். பிளாக்கும் டே என்னடா பித்தலாட்டம் பண்றீங்க, உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் எங்களால எப்படா நம்ப முடியும் அப்படின்னு கத்துறா. அந்த ஃபிளிக்கும் இந்த பீஸ்டை நீங்க அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க அட்டாக் பண்ணி இதை கொல்ற அளவுக்கு போயிட்டோம், ஆனா எங்க கிட்ட இருந்து இது தப்பிச்சு ஓடியாந்ததுனால இதுக்கு ரொம்ப இன்ஜுரி ஆகி உங்க கையில ஈஸியா செத்து போயிருச்சு, வேணா நீயே இதோட காலை கொஞ்சம் பாரு, இது அங்கிருந்து ஒடியாந்ததுக்கான தடயம் இருக்கும் அப்படிங்கிறான். அந்த கிளாஸ் 4ல இருக்க ஒரு மொட்டையும் இந்த சவுத் கேம்பஸ் அந்த குப்பைங்க சொன்னா கேட்க மாட்டானுங்களா அப்படிங்கிறான். ஹீரோவும் அட நீங்க எல்லாருமே 4th ஆர்டர் வாரியரா தான் இருக்கீங்களா, சரி உங்களை சமாளிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது, உங்களுக்கு முதல்ல நான் மேனர்ஸ்னா என்னன்னு கத்துக் கொடுக்கணும், ஆனா என்ன கொடுமை பாத்தீங்களா, நீங்க தான் இப்ப அந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்ல கிடையாது, அதனால நீங்க இங்க செத்தாலும் அங்க யாரும் கவலைப்பட போறது இல்லை அப்படிங்கிறான். நம்ம லோலாவும் ஹீரோ பேசுறத கேட்ட உடனே அவளோட ஸ்வாடை எடுத்து அங்கிருந்த ஃபீனிக்ஸ் மண்டையனை போய் அட்டாக் பண்றா. அவனும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு என்னம்மா எங்களை கொல்ல பாக்குறியா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் ஆமா அதே தான், இப்ப நம்ம கேம்பஸுக்குள்ள கிடையாது, அதனால இங்க எந்த ரூல்ஸும் இல்லடா அப்படின்னு அவனுங்களை
அவனுங்களை போய் அட்டாக் பண்ணிக்கிட்டு வந்து அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு நம்ம டீமுகிட்டையும் சொல்றான். அவனுங்களும் வந்து அங்க இருக்கவங்களை அட்டாக் பண்றானுங்க. அந்த கிளாஸ் 4 சேர்ந்த ஒருத்தனும், டேய் நீ எங்களோட அல்ட்ரா கிறிஸ்டலை திருடிட்டு போக பாக்குற, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க போறதில்ல அப்படிங்கிறான். ஹீரோவும், எனது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா, டேய் உன்னை யாரா உயிரோட வரதா சொன்னாங்க, அவனே என்னோட ஐடியாவே உங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பாயிண்ட கெயின் பண்றது மட்டும் இல்லாம இந்த அல்ட்ரா கிறிஸ்டலையும் நான் எடுத்து இந்த காம்படிஷன்ல ஜெயிக்க போறேன் அப்படிங்கிறான். அவனும், இல்ல நான் இவனை நார்மலான சவுத் கேம்பஸை சேர்ந்த ஒரு குப்பன்னு நினைச்சிட்டேன், ஆனா இவனோட பவர் என்னங்கடா இவ்வளவு கொடூரமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவோட அட்டாக்க தடுக்க முடியாம தடுத்துக்கிட்டு, சரி என்ன கொல்றது அவ்வளவு ஈஸியா இருக்க போறது இல்ல, முடிஞ்சா இதை தடுத்து பாடுறா அப்படின்னு கோல்டன் டெக்னிக் நைட் ஷாட் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் இவன் எங்கடா போயிட்டான் அப்படின்னு ஷாக் ஆகிறான். அந்த ஸ்டூடெண்ட்டும் நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து, டே சான்ச்சுரி இன்ஸ்டியூட்ல சாதாரண 10வது கிளாஸ் சேர்ந்த குப்பை, இன்னைக்கு உன் கதை முடிஞ்சு அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் பேய் மாதிரி திரும்பி, நான் தான் கிராவிட்டி சேம்பர்ல அந்த லேசர் கூட ட்ரைனிங் எடுக்கும் போது இந்த மாதிரி பின்னாடி இருந்து வர அட்டாக்க எப்படி பிளாக் பண்ணணும்னு கத்துக்கிட்டனே அப்படின்னு சிரிக்கிறான். அந்த ஃபிளிக்கும், யாரா நீ சைக்கோவா இருக்க, எப்படிரா என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு ஷாக் ஆகிறான். ஹீரோவும், என்னடா தம்பி என் கூட சண்டை போறது உனக்கு அவ்வளவு போர் அடிக்குதா, சரி என்னோட புது டெக்னிக்கை நான் ட்ரை பண்றேன், இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு அவனோட எலக்ட்ரிக் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட்டை வச்சு அட்டாக் பண்ண போறான். அந்த ஃபிளிக்கும், இல்ல இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு ஷாக் ஆகிறான். அவனும் ஹீரோட்ட வாங்கின அடியில வாயிலிருந்ததெல்லாம் வெளியே கக்கிட்டு ரொம்பவே ஃபோர்ஸ்ஃபுல்லா பறந்து போய் விழுவுறான். ஹீரோவும், ஆஹா இப்ப என்னோட கையில எலக்ட்ரிசிட்டி இருக்கு, இது வேற லெவல்ல இருக்கு, இந்த டெக்னிக் ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கைஸ் 2 வீடியோ அப்லோட் பண்ண சொல்றீங்க, எனக்கு டைம் இல்லை, காலேஜில் கொடுக்குற ஒர்க்கே முடிக்க முடியறதில்ல. ஸோ நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணி 2 வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லைனா 2 சாப்டராவது அப்லோட் பண்ணிடுறேன். சரி இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.